அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரோஸ் ஸ்டைலோட முந்தின எபிசோடில் நம்மளோட தென்னகத்து பாரம்பரிய உணவு பழைய கஞ்சி, பச்சை மிளகாய், பழைய சாதம், தேங்காய் துவையல், ஊறுகாய், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வெங்காய வடை, இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நம்முடைய தென்னகத்து பாரம்பரிய பானம் பதநீர் பற்றியும் அதில் என்னென்ன ரெசிபியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ பார்க்கலாம். பொதுவாக வைகாசி, ஆனி, ஆடி, அதாவது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதங்களில் தான் பதநீர் நல்லா கிடைக்கும். இதுதான் பதநீர் சீசன் டைமு. அதனால் இந்த டைமில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பதநீர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதோட இது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அதோட நம்ம மசில்ஸை நல்லா டைட் பண்ணி நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. அந்த காலத்தில் ராஜாக்கள் அரண்மனை கட்டிடங்கள் இதெல்லாம் கட்டும்போது மண், சுண்ணாம்பு கூட இந்த பதனியையும் சேர்த்து இந்த கட்டிடங்களை கட்டுவாங்களாம். அவர் நல்லா உறுதியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த பதநீரை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் எவ்வளவு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். அப்புறம் இந்த பதநீர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த களையம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த பானை, அதில் சுண்ணாம்பை நல்லா தடவி வைப்பாங்க. இந்த சுண்ணாம்பு பதநீரில் கலக்கிறதுனால அது நம்ம எலும்புக்கு நல்ல தேவையான கால்சியம் சத்தை கொடுக்குது. பதநீரை வாங்கி அப்படியே ராவாக சாப்பிட்லாம். ஒரு சிலர் இது குளிர்ச்சி, அதனால் சைனஸ் ப்ராப்ளம், தலைவலி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலான்னா, அதை நல்லா சூடு பண்ணி ஒரு கொதி விட்டு அப்புறம் அதை ஆற வச்சு குடிக்கலாம். அப்புறம் பதநீர் சீசனில் தான் மாம்பழமும் சீசன். ஒரு மாம்பழத்தை தோல் சீவி நல்லா கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் பதநீர் கூட இந்த மாம்பழத்தை மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நல்ல சுவையான பதநீர் மாம்பழ சர்பத்து அல்லது ஜூஸ் ரெடி ஆகிடும். அதே மாதிரி நொங்கு வாங்கி அதோட தோலையெல்லாம் எடுத்துட்டு அதையும் ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி பதநீர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பதநீர் நொங்கு சர்பத்து ரெடி. இப்போ இந்த ஜூஸை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர வச்சு அதை சாப்பிட்டா நல்ல டேஸ்டியான, அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தான நேச்சுரல் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அப்புறம் சளி பிடிச்சிக்கிட்டு நல்ல சளி, இருமல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனு சுக்குத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது 3ஐயும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் பதநீரை நல்லா கொதிக்க விட்டு அதில் இந்த 3 பொடியையும் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் சூடாகவே குடிக்கலாம். இது தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். அதே நேரத்தில் தொண்டை வலி, செருமல், சளி, இருமல் இதெல்லாம் நல்லா குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பதநீர் பாயாசம், அதாவது வழக்கு மொழியில் பயணி கஞ்சி அல்லது பயணி சாதம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.